ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எறாவையும் முருங்கைக்காய் வச்சு தான் ஒரு கிரேவி வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முருங்கைக்காய் சேர்த்துடலாம். நான் 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மசாலாத்தூள்லாம் சேர்க்கும்போது அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியோடைய பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி வந்து பச்சையாக தான் மிக்சியில் வந்து அரைச்சேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளியோடைய பச்சை ஸ்மெல்லு போகட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சு நான் மூடி வச்சுருக்கேன். தக்காளிக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியோடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா எறாவை சேர்த்துடலாம். எறா வந்து குக் ஆகட்டும். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். எறா வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். என்னோடய சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து கூனி வந்து குக் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில நம்ம ஒரு தடவை திறந்து கிண்டி விட்டுறலாம். முருங்கைக்காய் வந்துருச்சு, கூனியும் நல்லாவே வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துடலாம். காரம் நமக்கு பெப்பர் தூள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரமாக வேணுன்னா கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் கூனி கிரேவி வந்து தயாராகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து புதினா கொத்தமல்லி இருந்தால் சேர்த்து தூவிட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக கிரேவி வந்து தயாராகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்ம கிரேவி கூனி வந்து ரெடி ஆகிடுச்சு.